மணாலியிலேருந்து நம்ம சச்சுன்னு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். இப்போ ஹோட்டல்லேருந்து வெளியாகிட்டு போயிருக்கேன். எப்படியும் ஒரு 4.5 மணி நேரம் காட்டுது. 4.5 மணி நேரம் போகணும் பயணம். ஓகே, கிளம்பியாச்சு. மணாலி பை பாய் மணாலி, குழு மணாலி. அப்புறம் அடல் டனல் ஒன்றது, அந்த டனலில் தாண்டணும். அதுதான் மிகப்பெரிய இது அட்வென்ச்சர் பயணம். அதையும் தாண்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து எல்லாத்துக்குமே குதிரை கழுதை தான் வைக்கிறாங்க ஜாமான் ஏற்றுறதுக்கெல்லாம். நம்ம ஊரில் மாடு மாதிரி. ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் ஒரு வண்டி கிண்டியில் எல்லாம் கிளம்புறாங்க. பாய் மணாலி. இயற்கை எனும் இளைய கண்ணி. எப்படி இயற்கை இவ்வளோ அழகாக படைச்சிச்சு இந்த ஊருன்னு தெரியல. இமயமலைக்கு அருகில் இருக்கிறதுனால இவ்வளோ அழகாக படைக்கப்பட்டதா? வேறு லெவலில் பனிமூடிய மேகங்கள், மலை உரைசும் சாரல்கள், ஆறுகள், நீர் சுனைகள். செம்ம. வடநாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இருக்கிற ஒரே ஊர் இந்த ஊர் தான். எவனும் குப்பையை ரோட்டில் போட்டு வச்சு பான்பா கட்சியெல்லாம் துப்பலை. இந்த ஊர் தான் சுத்தமாக தெரியுது நான் பார்த்த வரைக்கும் வடநாட்டில். ஸோ நம்ம நண்பர் போயிட்டுருக்காரு. நம்ம நண்பர் தொழிலதிபர் முன்னாடி போயிட்டுருக்காரு. யார் ஏடிஎம்மில் பணம் எடுக்கணுமா? அங்கெல்லாம் ஏடிஎம் வேலை செய்யாது. அங்கே லடாக்கில் நெட்டு வேலை செய்யாது. ஸோ அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஏற்கனவே. ஸோ அதனால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆக்ராவிலேயே அந்த வேலை செஞ்சாச்சு. ஸோ மணாலிக்கு ஒரு பாய் சொல்லுவோம். பாய் மணாலி. உலகத்தில் மிக உயரமான இடத்துல இருக்கிற ஒரு டனல்னா என்ன? பாலத்தை குடஞ்சி போட்டிருக்க டனல். மிகப்பெரிய ஒரு 9 கிலோமீட்டர் நம்ம போகிறோம். சரிங்களா? 9 கிலோமீட்டர் ஏன்னா 60 கிலோமீட்டர் பாதையை நம்மளுக்கு மட்டுப்படுத்தி 9 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ண போகிறோம். உலகத்தில் உயரமான பாலம் 2040 ஃபீட் உயரத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? 2000 பேர் ரோக்தாங் பாலம் தான் அது பேர். நம்ம குரூப்புக்கெல்லாம் வந்து பேரை மாற்றி அடல்னு வச்சுட்டாங்க. அது வேறு விஷயம், அரசியல், அதை விட்டுருவோம். சரி, இதில் பயணிக்க போகிறோம். இதான் அடல் டனல். 9 கிலோமீட்ரு நம்ம வந்து அடல் டனலில் அண்டர் கிரவுண்டில் பயணிக்க போகிறோம். பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்க போது. ஹாய் அடல் டனல். சவுண்டே வித்தியாசமாக இருக்குது. அடல் டனலுடைய சவுண்டே ஒரு மாதிரியாக இருக்குது. போவோம். ஜில்லுன்னு இருக்கு. ஐஸில் போகிறது மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து அடல்னு சொல்லக்கூடாது, ரோத்தான் டனல்னு சொல்லணும். அதான் ஒரிஜினல் பேர். ஏற்கனவே அந்த இதுதான் வச்சாங்க. நம்ம தான் தெரியுமே, மங்கிகள்லாம் சேர்ந்து அந்த பேரை வச்சுட்டாங்க. பரவாயில்ல, போயிட்டே இருப்போம். ஒரே இருட்டாக இருக்குது எங்கிட்ட. லைட்டு விளக்கு வெளிச்சம் கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம வெளிச்சத்தை போட்டுக்குவோமா? ஓகே, நம்ம பச்சை லைட்டை போட்டுக்குவோம். ஏன்னா 9 கிலோமீட்டர் சாலை பயணத்தை வெற்றிகரமாக முடிவு பண்ணிட்டான். 9 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க அந்த மலையை குடஞ்சி. அதுலேருந்து வெளியாகிட்டோம் பாருங்க. வேறு லெவல் அல்டிமேட். அப்பா, அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பிச்சாச்சா? வந்துட்டோம் பாருங்க மக்களே. வேறு லெவல். டிபக் வெல்கம் டு யூ சந்திரோ ரைடா. அதுலேயே வந்து 396 கிலோமீட்டர் போகணும் நம்ம. என்னமா பாருங்க மக்களே, இமாலயா அழகாக பாருங்க மக்களே, இமாலயா அழகாக பாருங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. ஐயோ அப்பப்போ. வா அட்வென்ச்சர். இதெல்லாம் பெருசு இல்லை. என்ன இருக்கான் பெருசாக பள்ளங்களும் மேடுகளும். அதை தான் கிடக்கிறது தான் பெரிய அட்வென்ச்சர்.
ரோடு சீர் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. காலங்கத்தால் சோலோ ரைடு. எவனும் வர்றது மாதிரிலாம் வாங்க தங்கிட்டு நடந்தான். வரல வந்தேன் தங்கினேன் கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே போவோம், எதாவது போயிட்டுருப்போம், வரட்டும். இல்லை 244 கிலோமீட்டரா? செம வியூ இல்லை? எவ்வளோ உயரத்தில் நிற்கிறான். பனிமலை முகடு ரோடு பாதி ஆஃப் ரோடு, பாதி தான் ரோடாக இருக்குது. எந்த பாதுகாப்பும் கிடையாது. மழை பெஞ்சாலோ இது அடித்தாலோ எல்லாம் அப்படியே செஞ்சு விழுந்துடும். நக்கீலா 15,547 ஃபீட்டு உயரத்தில் இருக்கும் கடல் மட்டத்திலேருந்து. ஓ சாய் 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 வாய்ப்பே இல்லை. வண்டி இடம் கொடுப்பாரா நம்மளுக்கு என்னென்னு சொல்ல. அந்த லாரிக்காரரு இப்படியே போயிட்டுருக்கோம். ஒரே தூசி பள்ளமாக இருக்குது. ரைட்டு, இப்போ எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. குரூப் ரைடிங் ஒன்று சேர்ந்து எல்லாம் கத்துனாங்க. தனியாக அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் முன்னாடி ஒரு 10 பேர் போயிருக்காங்க. இன்னும் 10 பேர் பின்னாடி சாப்பிட்டுருக்காங்க. நான் இடையில போகிறேன். சரி இந்த வீடியோலாம் எடுக்கலாம். அவங்களுக்கு சோலோ போனால் தான் வீடியோ எடுக்க முடியுது. கூட்டத்தில் போனோம்னா வீடியோ எடுக்க முடியலங்குது. கலர் கலராக ஓடுது. அப்போ அங்கே போய் யாரோ ஒரு குடிசை போட்டு உட்காந்துற மாதிரி இருக்கு. ஆடு எல்லாமே கீழே வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல. ஆடா ஆடா இதெல்லாம் ஆடு. அங்கே போய் ஜாலியாக ஜமாச்சிருக்காங்க. 2 ஜோடி போய் அருமையான காற்று. ஆக மேலே உச்சிக்கு வந்ததுக்கு தான் அந்த மூச்சு திணறல் இல்லை. ஆனால் எல்லோரும் திணறுன்னு சொன்னாங்க. எனக்கு கீழே இருந்துச்சு இந்த மூச்சு திணறல் லேசா. ஆனால் ஆக மேலே மேலே வர வர அருமையான காற்று, நல்ல காற்று அடிக்குது. ஐஸு ஒரே கட்டியாகவே இருக்குது. ஆடெல்லாம் புசு புசு புசுன்னு இருக்கு. எல்லா ஆடும் கலந்துருக்கு. எல்லா ஆடு, செம்மறி ஆடு. ஆனால் பாதிக்கு மேலே ஆஃப் ரோடாக இருக்குது. என்ன பண்ணுறது? நல்லா இருக்குது. அப்படி அணிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறது நல்லா தான் இருக்குது. ஊதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. என்னை பார்க்கையிலே என்னை வரவேற்று போயிட்டே இருப்போம். இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு லேஸ் எழுந்துடணும். மணி என்ன ஆகுது? 7:33 தான் ஆகுதா? இதே மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா போயிடலாம். அப்படின்னு பார்ப்போம். குளிருது கடுமையாக. திறம்பல் என்னாச்சு எடுத்து போட்டுக்கலாம். எடுக்க முடியாது. ஏன்னாச்சும் கட்டியாச்சு. அதையும் எடுக்க முடியாது. இப்போ ஏன் நம்மளால முடியல. சீசன்லாம் வந்துருந்தோன்னா நாடி பேருக்கும் பிழப்பு. வந்தாச்சு. இது ஒரு அச்சீவ் பண்ணுற இடம். ரைடர்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். 65 மணாலி நியர் தங்கலாபா. $17,452 ஃபீட்டில் இருக்கோம் நம்ம. 17,452 ஃபீட்டு வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம். இனிமேல் செம்ம குளிராக தான் இருக்கும். 17,452 ஃபீட்டு கடல் மட்டத்திலிருந்து. முடியல பாருங்கள். ஐஸ் மலையை பாருங்கள். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே நம்ம லே ஓடிடணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 50-100 கிலோமீட்டருக்குலாம் இருக்கும். தெரியல. மேப்பு வேறு இதாகிடுச்சு. ஸோ குளிர்னா கடுமையான குளிர். ஐயோ காற்று தான். அந்த குளிர் காற்று தாங்க முடியாது. ஊசி மாதிரி குத்துது. டிசிபி போலீஸ் ஆர்மியோட லோரி. ஏதாவது ஜாமான் வெப்பன்ஸ் எல்லாம் போகும்போது கேம்ப் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே
நெல் போட்டிருக்காங்க. நெல் அது ஏதோ பேசுகிறேன். நெல் மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ம ஆளுங்க நம்மளுக்கு முன்னாடி 10-20 நிமிஷம் முன்னாடி கிளம்புனாங்க. இப்போ தான் போகிறாங்களோ. தண்ணி ஓடுது பாருங்க மக்களே. கிராமம் இருக்குது. Yeah. 20-30 கிலோமீட்டர் தூரமாக அந்த நதி எங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ லேட் லேண்டாக போகிறோமா, அந்த நதி அங்கேயே நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நதி உப்புதாயி ஒரு ரோடை கிராஸ் பண்ணிச்சு. அதுலேயே இருந்து நம்ம கூடவே தான் ட்ராவல் பண்ணுறது. லே மார்க்கெட்டுக்கு போகிறோம் மக்கள். லே மார்க்கெட்டு போகிறோம். காலையில் 12 மணிக்கு தான் ஹண்டர் போகிறோம். அதாவது லே மார்க்கெட்டை கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு போகலாம்ட்டு லே டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம், ஏரியாவுக்குள்ளே. என்னது வெறும் மலை தான், மழையும் மழை தான், மரமே காணும். அதான் லே டவுன் மக்களே. எஸ்பிஐ பேங்க் இருக்குது. கார்டு இருக்குதானே நம்மள்ட்ட. ஏரியா லே டவுன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன். மலை ஐஸ் இப்படி தான் இருக்குது. மரமே காணும். மலைக்குள்ளே தான் டவுன் இருக்குது. ஹாஸ்பிட்டல், லே ஹாஸ்பிட்டல், இந்த மார்க்கெட்டு, க்ளீன். யாரோட சிலைன்னு தெரில. ஐயா சுற்றிக்கிட்டே இருக்கியா. சுற்று இந்த புத்திஸ்ட் இந்த கோயிலை சுத்தமாக அது சுற்றுது.